இல்லை, இது மற்ற நாடுகளுக்கும் இந்த அங்கே நடக்கக்கூடிய அந்த போர் விதிமீறல்கள் வந்து தெரியுது. ஐக்கிய நாடுகள் சபையும் முன்பு போல ஒரு கட்டுப்படுத்தக்கூடிய அமைப்பாக அது இல்லை. அமெரிக்காவோட மற்ற நாடெல்லாம் இருக்கட்டும். உலக குற்றவியல் நீதிமன்றம் ICC வழக்கு போட்டது யாரு? தென்னாப்பிரிக்கா. அந்த வழக்கில் அவங்க தீர்ப்பு கொடுத்துருக்குறாங்கல்ல, எந்த நாடு அவர்களுக்கு போய் உதவுவதையும் தடுக்கக்கூடாது. இன அழிப்பு நோக்கி இஸ்ரேலினுடைய நடவடிக்கைகள் அமைந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா இவர்களை கொண்டு வந்து கூண்டுல நிறுத்தணும். இவ்வளவு தீர்ப்பு வந்த பிறகு அதுக்கு என்ன மரியாதை இருக்கு? உலக நீதிமன்றத்துக்கு, உலக நீதிமன்ற அமைப்புக்கு என்ன மரியாதை இருக்கு? செக்யூரிட்டி கவுன்சில்ல 15 நாடுகள் இருக்கு. 14 நாடுகள் இஸ்ரேலை போரை நிறுத்தக்கொள்ளி தீர்மானம் போடுறாங்க. அமெரிக்கா ஒரே ஒரு நாடு இருந்து கொண்டு அதை வீட்டோ பண்ணுது. பொதுப்பேரவை தீர்மானத்தை வீட்டோ பண்ண முடியாது. 140 நாடுகள் இஸ்ரேலை போரை நிறுத்த சொல்லி தீர்மானம் போடுறாங்க. விலகி நிற்குது இந்தியா. நீங்க ஆதரிச்சு நிக்கல, ஆனா என்ன பண்றீங்க? ஏன் இன்னைக்கு நான் கேட்கிறேன், ஈரான் மீது கொண்டு போய் இப்படி குண்டு போடுறாங்களே, அணுகுண்டு இருக்குன்னு சொல்லிட்டு பங்க் பஸ்டர்ஸ் பண்றாங்க. பங்க் பஸ்டர் பாம் 13,000 கிலோ எடையுள்ள குண்டுகளை கொண்டு போடுறாங்களே, என்ன இந்தியாவோட நிலைப்பாடு என்ன? இதுவரை எதுவுமே இல்லையே. அவர் பாகிஸ்தான் ராணுவ தளபதியை கூப்பிட்டு ஒரு வேளை விருந்து கொடுத்தாருன உடனே அதுக்கு துடியா துடிக்கிறவங்க இந்த மக்கள் குழந்தைகள் பட்டினி கிடக்கிறத பற்றி பேச மாட்டேங்கிறாங்க. இது அமெரிக்கா தொடர்ச்சியாக உலகில் வந்து அந்த மத்திய கிழக்கின் வரைபடத்தையே மாற்றுவோம் மற்றும் ஈரானில் ஆட்சி மட்டத்தை ஏற்படுத்துவோம் அப்படின்னு நேரடியாகவே அந்த அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அந்த இருக்கிற இடம்லாம் எங்களுக்கு தெரியும். சாத்தியமா மற்ற நாடுகள் வந்து இப்போ அமெரிக்காவின் அந்த ஒற்றை துருவத்திற்கு, அதாவது அமெரிக்காவோட பொருளாதார ராணுவ வலிமைக்கு நிகரா இன்னைக்கு எந்த நாடுகளும் இந்த நடவடிக்கை எடுக்க முடியல. இன்னைக்கு ஒற்றை துருவம் இல்லை. இன்னைக்கு உலகம் பல துருவமாக தான் இருக்கு. சீனா ஒரு வலுவான பொருளாதார வல்லரசாக உயர்ந்திருக்குது. நேரடியா அமெரிக்காவை வந்து எதிர்ப்பதற்கு இருக்கட்டும், அவங்களே நீங்க கவலைப்படாதீங்க. இப்போ வியட்நாம் போராடும் போது பெரிய வல்லரசுகள் ஆதரவோடையெல்லாம் வெற்றி பெறல. பிரான்ஸை எதிர்த்து தின்புன்ஃபூல சண்டை போட்டாங்கல்ல, எவ்வளோ நவீன ஆயுதங்களை எதிர்த்து அவங்க போய் தோற்கடிச்சாங்க. பிரான்ஸை தோற்கடி தான் வெளியே போனுச்சு. உங்களுக்கு சைனா ஜப்பானை தோற்கடித்து வெளியேற்றவில்லையா? எந்த பெரிய வல்லரசுகளுடைய ஆதரவோடையும் ஜெயிச்சாங்க? ஒன்றும் இல்லை. அதனால இந்த முறை ஈரான் 79 இஸ்லாமிய புரட்சியின் மூலம் அமெரிக்க ஆதரவு மன்னராட்சியை வீழ்த்தி விட்டு வந்த அரசு இது. முதல்ல ஒரு அயோத்தல்லா கொமேனி இருந்தார். அவருடைய வாரிசா தான் ஒரு 35 வருஷமா காமேனி இருக்கிறார். அங்கு நாடாளுமன்றம் இருக்கு, குடியரசுத் தலைவருக்கான தேர்தல் நடக்குது. அது ஒரு நல்ல அறிவார்ந்த சமுதாயம், பண்பாட்டில் முதிர்ந்த சமுதாயம். அதுக்கு ஒரு சான்று சொல்றேன். இங்க இருக்கிற எந்த திரைப்பட கலைஞனையும் கேளுங்க, உலகத்தின் சிறந்த திரைப்படங்கள் எங்க இருந்து வருதுன்னு கேளுங்க. ஈரானிய திரைப்படங்கள் தான். ஈரானிய திரைப்பட கலைஞர் தான். அவ்வளவு எப்படி ஒரு பின்தங்கிய ஒரு காட்டுமிராண்டி சமுதாயத்திலிருந்து அவ்வளவு உயர்ந்த கலை வருமா? அவ்வளவு உயர்ந்த பண்பாடு வருமா? உண்மைதான். அவங்க ஒரு குற்றச்சாட்டா சொல்றது மனித உரிமை மீறல்கள் அதிகமான இஸ்ரேல் அமெரிக்கா இருக்கு. பைபிள்ல ஒரு கதை வருது இல்ல, யாரு குற்றம் பண்ணானோ அவன் முதல் கல்லை எடுத்து போடுன்னு கேட்டார்ல இயேசு. இப்ப யார் எடுத்து போடுறது? எந்த நாடு எடுத்து போடும்? ஒன்றும் இல்லை. அது ஒரு பிரச்சனை தனி. நம்ம ஈரான் நடக்கிறது எல்லாத்தையும் நியாயப்படுத்தலாம். சரி, ஈரானிய பெண்கள் போராடிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆப்கானிய பெண்கள் போராடிக்கிட்டு இருக்காங்க, அது தனி. ஆனா ஒரு வல்லரசை எதிர்ப்பதில் ஈரான் என்றால் என்னன்னா 2 பொருள் தான் 79 புரட்சிக்கு பிறகு. ஒன்று அமெரிக்க வல்லரசுக்கான எதிர்ப்பு, 2 இஸ்ரேலுக்கான எதிர்ப்பு. இந்த இரண்டிலும் விட்டு கொடுக்காமல் உறுதியாக அவங்க நிற்கிறாங்க. ஈரான்ல இடதுசாரிகள் இருக்கிறாங்க, ஈரான்ல பலதரப்பட்ட கருத்தாளர்கள் எல்லோருமே இதில் ஒன்றா நிற்கிறாங்க. இப்ப இஸ்ரேல் ஒன்னா இல்ல, பழைய போர்கள் எல்லாம் இஸ்ரேல் ஒன்னா நின்றுச்சு. அங்க உள்ளே எதிர்ப்பு இருக்கு. ஆமா, அங்க அமைச்சரவையிலே எதிர்ப்பு இருக்கு, நாடாளுமன்றத்தில் எதிர்ப்பு இருக்கு, நீதிமன்றத்தில் எதிர்ப்பு இருக்கு. இந்த நெட்டன்யாகு பதவியில் இருக்கும்போது நெருக்கடி, இந்த கொரோனா நெருக்கடி காலத்துல அதற்கு எதிராக போராட்டங்கள் நடந்துச்சு. அந்த போராட்டங்கள்ல இன்னும் சொல்ல போனால் பெருந்தொற்று காலத்துக்கான அந்த முகத்திரை அணிவிந்து கொண்டு குறிப்பிட்ட தொலைவுக்கு நின்று நடந்துச்சு. அதுல எழுப்புல முழக்கம் என்ன தெரியுங்களா? மிஸ்டர் கிரைம் மினிஸ்டர்
ப்ளீஸ் ரிசைன். பிரைம் மினிஸ்டர் இல்லை அவர் கிரைம் மினிஸ்டர். அவ்வளவு ஊழல் குற்றச்சாட்டுகள், அவ்வளவு குற்றங்கள் அவர் மேல. நீதிமன்றத்தை மாத்துறதுக்கு முயற்சி பண்றாரு, எதுவும் முடியல உங்களுக்கு. இப்ப முழு பலத்தோட இருக்கிறார் போல இருக்கு. திரும்ப திரும்ப நடக்குது. இவ்வளவு பண்ணிட்டு அவங்க ஜெயிச்சிட முடியாது. அமெரிக்கா ஒன்றுபட்டு இல்லை. அடுத்தது இப்ப ட்ரம்ப் நடவடிக்கைக்கு எல்லோரும் ஒருமித்த ஆதரவுலாம் இல்லை. இதற்கு எதிராக நிறைய ஆர்ப்பாட்டங்கள் நடந்துகிட்டு இருக்கு, தினந்தோறும் நடக்குது. போராடுறவங்க, ஆர்ப்பாட்டம் பண்றவங்க, வீதியில இறங்குறவங்க, வாஷிங்டன்ல, நியூயார்க்ல, மற்ற ஊர்களில் அவங்க எல்லோரும் பாலத்தீனர்கள் அல்ல, அவங்க எல்லோரும் முஸ்லிம்களும் அல்ல. யூதர்கள் உட்பட ஜூஸ் ஃபார் பீஸ்னு ஒரு அமைப்பே இருக்கு. நாட் இன் அவர் நேம், எங்க பேர்ல இதை செய்யாதேங்கிறாங்க. அமெரிக்கா ஒரு இழுபறி கொள்கைகளுக்கு இப்போ இஸ்ரேலை பொறுத்தவரை முழுமையான ஆதரவு அந்த அங்க யூதர்கள்ட்டே இல்ல. ஆனா இப்படி இவ்வளவு பெரிய தாக்குதல் இப்ப டெல் அவீவ், ஜெருசலத்திலேயே யூதர்கள் தெருவுக்கு ஈரானியர்களே எங்களை மன்னியுங்கள், பாலத்தீனர்களே எங்களை மன்னியுங்கள், இதுக்கு நாங்க ஆதரவு இல்லை அந்த நாட்டு மக்களே சொல்வது மட்டும் இல்ல, ஊர்வலமா புறப்பட்டு காசா எல்லைக்கே போறாங்க. அது முன்னு ஞாபகம் வச்சுங்க, முதல் உலகப் போர்ல அமெரிக்கா மேல ஒரு குண்டு கூட விழல, ரெண்டாம் உலகப் போர்ல அமெரிக்கா மேல ஒரு குண்டு கூட விழல. ஆனா இப்ப அமெரிக்காவை நீங்க சொன்னீங்கல்ல, ஹூத்திகள் அல்லது பாலத்தீனர்கள் இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஹெஸ்புல்லா அமைப்பெல்லாம் தாக்குதல் நடத்துறதுன்னா அவங்க வாஷிங்டனுக்கோ நியூயார்க்கோ போக வேண்டியதே இல்லை. அங்கேயே அவங்க படை கப்பல்கள், படைத்தளங்கள்லாம் இருக்கு. தாக்குதல் நடத்த தொடங்கினாங்கன்னா, நாளைக்கு அமெரிக்காவில் அப்படி ஒரு தாக்குதல் நடத்தவும் போனாங்கன்னா அமெரிக்கா உடனடியாக போரை நிறுத்த வேண்டிய கட்டாயம் வந்துடும். வேற ஒன்றும் செய்ய வேண்டாம். நான் எதிர்பார்க்கிறேன் ஓரிரு நாட்களுக்கு